எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜிம் பண்ணுறவர் இறந்துருப்பார். அந்த மாதிரி எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்ததுனால. நார்மலாக ஜிம் பண்ணுறதுக்கு எதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறீங்க? நார்மலாக ஒரு ஃபிசிக் நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா அதுக்கு மெடிசன் தேவையில்லையா? அந்த கோச் ஏன் அதை கைட் பண்ணுறாங்க? அந்த ஜிம்லேயும் அதையே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு நார்மல் ஒரு நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமே. அதுக்கு மெடிசன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தப்பான இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வேணாம். பாடி பில்டிங்கிறது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸு. அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யாராவது தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த பாடி பில்டிங்க்கு தேவையானதை அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் எடுத்தால் போதும். நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றவங்களாம் எதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்? ஆக்சுவலி இது கரெக்டான இது என்னதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் காமனாக நான் சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெடிசன் எடுத்தால் தான் ஒரு நல்ல உடம்பு வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக ஜிம் பண்ணாலே போதும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இனிமேல் ஆச்சுன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். இந்த ஸ்டீராய்ட்ஸுன்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகணுமா இல்லை காமனாக எல்லாருமே எடுக்கணுமா அப்படின்றத அந்தந்த கோச் கையில் தான் இருக்குது, அந்தந்த ஜிம்மோடைய ப்ரொப்ரைட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இனிமேல் ஆச்சுன்னா எந்த டெத்து இல்லாமல் ஒரு நல்ல கைடன்ஸில் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்போர்ட்ஸாக ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.